பனித்துளிகள் செப்டம்பர் 18, 2025. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு வெள்ளை நிறக்கல். தியான வசனம் 1 பேதுரு 2:6. இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. உலக புகழ் பெற்ற நயகரா கருவி கனடா மற்றும் அமெரிக்காவின் வடபகுதியின் எல்லையாக உள்ளது. மிகப்பெரிய இந்த அருவி 3 அருவிகளை உள்ளடக்கியது. இந்த அருவியில நொடிக்கு 2.8 மில்லியன் லிட்டர் தண்ணீர் கீழே கொட்டுகிறது. வானத்தின் நீல நிறத்தையும் தண்ணீரில் காணப்படும் தாதுக்களின் விளைவாக பச்சை நிறத்தையும் உடைய தண்ணீர் கீழே விழும்போது அங்கிருக்கும் சுண்ணாம்பு கற்களில் பட்டு பாறை துகள்களின் காரணத்தால வெள்ளை நிறமாக உருவெடுக்கிறது. அடர்த்தியான தண்ணீர் திவலைகளாக வெள்ளை நிறத்துல கீழிருந்து மேலாக வந்து அங்கு படகு சவாரியில வரும் மக்களின் மேல்பட்டு அவர்களை மகிழ்விக்கிறது. தூரத்திலிருந்து பார்க்கும்போது சத்தமில்லாமல் மிகுந்த அமைதியாக இருக்கும் அருவி படகு சவாரியின் போது ஆக்ரோஷமாக விழும் தண்ணீர் சத்தம் காதை செவிடாக்கும்படி உள்ளது. அமைதியாக இருக்கும் நம் வாழ்க்கையில சில நேரம் பாவத்தின் விளைவாக கொந்தளிப்பு வரும்போது நாம் விழுந்து விடுவது இயல்பு. அவ்வேளைகளில நாம் இயேசு என்னும் கல்லில் விழுந்து மீண்டும் எழுந்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அக்கண்மலையின் சாயலிலேயே எழுந்து நம் பக்கத்தில் வருபவர்களை மகிழ்விக்க வேண்டும். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று 1 கொரிந்தியர் 10:4 வாசிக்கிறோம். அதே போல 1 கொரிந்தியர் 3:11 12, 13 நமக்காக அடிக்கப்பட்ட ஞான கண்மலையும் அவரே, நமக்காக பிளவுண்ட கண்மலையும் அவரே, உலகத்தில் ஆகாத தலைக்கல்லானவரும் அவரே, தேவனால் மூளைக்கல்லாக்கப்பட்டவரும் அவரே, ஒரே மெய்யான ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவும் ஆகிய உயிருள்ள அந்த கல்லில் நம் வாழ்க்கையின் அஸ்திபாரத்தை கட்டுவோம். வசனம் 12, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். வசனம் 13, நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியிலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். நாம் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அக்கினி நம்மை சோதிக்கப்படும் போது பொன்னாய் விளங்குவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.